Daily. Taste the Daily. எங்கடி ஓட பாக்குற? எங்க ஓட பாக்குற? டேய் சார், யாராவது ஜனங்க பாக்கிறதுக்குள்ள இவள கார்ல ஏத்துங்கடா. ஏத்துங்க. ஓடிடா. போங்க. வாடு சொல்றா. டேய், ஒழுங்கா புடிடா. கார்ல ஏத்துங்கடா. இது பேரட சொல்றேன். கார்ல ஏறு. டேய், கார்ல ஏறுடி. உள்ள போ. டேய், அவங்க போடுங்க சார். பத்திரம். தப்பிச்சிர போறா. என்ன வேடு? என்ன வேடுன்னு சொல்றேன்ல. ஏய், மரியாதை என்ன இங்கிருந்து போக விட்டுரு. விட்டுறதா? ஏய், கௌதம் ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீ உங்க மாமாவை போய் பார்த்து என்ன பிளான் பண்ணாலும், அஞ்சலியை ஏத்துக்க சொல்லி எனக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணாலும் சரி, நான் ஒத்துக்கவே மாட்டேன். கௌதம், உங்க மாமா தான் போன் பண்றாரு. அஞ்சலிக்காக எத்தனை பேர் தான் கிளம்பி வந்திருக்கீங்களோ? எனக்கு ஏன் கால் பண்றாரு அவரு? கொஞ்சம் பேசுங்க கௌதம். சொல்லுங்க அங்கிள். மாப்பிள, இலக்கியாவோட போன் போகல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவ இன்னும் கவலையா தான் இருக்காளா? ஆமாமா, ரொம்ப கவலையா இருக்கா. அவளை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க மாப்பிள. லட்சுமி இப்போ நல்லா தான் இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மருந்து சாப்பிட்டதும் அவளுக்கு வீசிங் குறைஞ்சு போச்சு, இனி எந்த ஆபத்தும் இல்லை. அங்கிள், அத்தைக்கு என்னாச்சு? இலக்கியா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா மாப்பிள? வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அவளுக்கு மூச்சு திணறல் வந்து ரொம்ப சிக்கலாய் போச்சு. நான் தான் இலக்கியாவுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னேன். அவளும் பதறி அடிச்சு ஓடி வந்துட்டா. நல்லவேளை டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு வீசிங்க கம்மி பண்ணிட்டாங்க. இலக்கியாவுக்கு லட்சுமி மேல ரொம்ப பாசம். பெத்தவளோட உடம்பு இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அவளால தாங்கிக்க முடியல, ரொம்ப அழுதுட்டா. மாப்பிள, லட்சுமியை பார்த்துட்டு அரகுர மனசோடு தான் இங்கிருந்து கிளம்பி போனா. லட்சுமிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நிம்மதியா இருக்கான்னு அவளுக்கு சொல்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன். நீங்க அவளுக்கு விஷயத்த சொல்லிடுறீங்களா மாப்பிள? சரி அங்கிள். அப்புறம் மாப்பிள, இலக்கியாவை ரோட்ல பார்த்தப்போ அவ சில விஷயங்கள் சொன்னா, தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள. இலக்கியா கண்ணாடி மாதிரி, அவளுக்கு எது உண்மைன்னு தெரியுதோ அதை அப்படியே பிரதிபலிப்பா. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணுன்னு வச்சு பேச தெரியாது அவளுக்கு. அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க மாப்பிள. வச்சிடறேன் மாப்பிள. சரி அங்கிள். அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா கௌதம். அதை ஏன் என்கிட்ட சொல்லல? எங்க சொல்ல விட்டீங்க? நடந்ததை சொல்ல எவ்வளவு போராடியும் நீங்க சொல்ல விடாம அந்த அஞ்சலி எச்சரிக்கை தான் நான் என் மாமா வீட்டுக்கு போனதா நினைச்சு அவ்வளவு திட்டுனீங்க. நடு ரோட்ல என்ன இறக்கி விட்டு போனீங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? எங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க வீட்ல அந்த அஞ்சலி. இங்க பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம கதவை திறக்கறீங்க? சாவியை கொடுங்க. அஞ்சலியை திறந்து வெளியே விடக்கூடாது நான் சொல்லியிருக்காருல, சாவியை கொடுங்க. கொடுங்க. ஓ அண்ணே, கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமா வாங்கண்ணே. அண்ணி அஞ்சலிய
லக்ஷ்மி என்னாச்சு? ஐயோ, அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப மூச்சு வாங்குதுமா. டாக்டர் வர சொல்லிருக்கேன். லக்ஷ்மியை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரிங்க மாமா, நான் இப்பவே கிளம்பி வரேன். இவ்ளோ நடந்திருக்கா? இங்க பாருங்க, பொண்டாட்டிக்கும் பேசுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோடவே பார்த்தா உண்மை கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இலக்கியா, ஐம் சாரி. ஏதோ அவசரத்துல அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.